தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், மரணத்தை உண்டாக்கல. மரணம் எதனால் உண்டானதுன்னா அது பாவத்தினால் உண்டானது. தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அவன் பாவம் செய்து மரணத்துக்குள்ளாகிறதினால் தான் சிருஷ்டித்த என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது என்னிடத்துல வரணும், அந்த மரணத்திலிருந்து அவங்க விடுதலை பெறணும், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் பாவம் செய்து மரணத்துக்குள்ளாய் கடந்து போகிறான். மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா அவன் மரிக்கணும். அப்ப அவனே மரிச்சுட்டானா அவன் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான், அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அதான் பிதாவாகிய தேவன் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை ரட்சிப்பதற்காக தான், மரணத்திலிருந்து அவனை விடுவிப்பதற்காகத்தான் தமது ஒரே பேரான குமாரனை அவர் பலியாய் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரல. எதுக்காக? உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் நம்முடைய பாவத்துக்காகவும் மரிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒரே பேரான குமாரனை பலியாய் ஒப்பு கொடுத்தார். எனக்காக அவர் பலியானார். அப்படியாய் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் பலியானார். அந்த வசனத்தை வாசிங்க மீண்டும் போய். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.